எல்லோருக்கும் வணக்கம். சாவுக்கு மேலே ஒரு பயத்தை காமிச்சிடணும் அப்படின்னு முடிவோடு இருக்கும் போல நிஃப்டி கடந்த 5 மாதத்தில் பார்க்கும் பொழுது 5 மாதமாகவும் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. இந்த வாரத்தினுடைய 5 நாட்கள் எடுத்து பார்த்தோம்னா அதுவும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் எந்த விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கல. ஆக மொத்தம் மார்க்கெட்டில் ரொம்பவுமே பெயின்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி நாராயணா ஹிருதாலயா கிட்டத்தட்ட 1100 பெட் ஆட் பண்ணுறாங்கன்னு. ஆமாங்க, கண்டிப்பாக தேவைப்படுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பேர் பாவம் நொந்து போய் வந்திருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததுனாலேன்ட்டு இல்லை, அவன் பொதுவாகவே நல்லா தான் இருக்கான். இந்த ஆஸ்பத்திரி ஷேர் நாராயண ஹிருதாலயா அப்படின்ற ஷேர் அவனுடைய ஹை லெவலுக்கு பக்கத்துலேயே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க போல் மன உளைச்சல், மன அழுத்தம் இது மாதிரி நிறைய எதிர்காலத்தில் வரப்போகுது ஸ்டாக் மார்க்கெட்னால. அதனால் எதுக்கு ஒரு 2000 பெட்டை புக் பண்ணி வைங்கன்னு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க போல். நண்பர்களே, இன்றைக்கி டாடா ஸ்டீல் ஷேரில் மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2603 கோடி மதிப்பிலான சிங்கப்பூர் கம்பெனி அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தினால இன்றைக்கி மார்க்கெட்டே இறங்கி இருந்தாலும் இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற செய்தி இன்றைக்கி ஒரு 2% அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கு. அது எப்படி ஒருத்தர் நல்லா இருந்தால் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வருது. அதாவது இந்த காட்ஃப்ரை பிஹெச்எல்பி அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு 3% இறங்கியிருக்கா. நேற்றுமே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. கடைசியில் பார்த்தா 5 நாளில் இதுக்கு முன்னாடி 7500 பக்கமெல்லாம் போனவன் இப்போ வெறும் 5775 இருக்கான். என்ன காரணம்னா நேற்றே நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி காட்ஃப்ரை பிலிப்ஸ் ஷேர்லாம் மேபி பாதிக்கப்படலாம், ஏன்னா டுபாக்கோ ரிலேட்டடாக ஜிஎஸ்டி ஹைக் ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் செய்தி வந்தது. இந்த செய்தி வந்தோடனே அவன் பாட்டுக்கு சரிய ஆரம்பித்தவன் தான் இப்போ ஆல்மோஸ்ட் அவன் 5 நாளில் என்ன சம்பாதிச்சானோ அதை விட்டுட்டு போயிட்டான். இந்த மாதிரியான சமயத்தில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் போன்ற கருத்துக்கள்லாம் வந்து ரொம்பவுமே வலுப்பெறுகிறது. நண்பர்களே, மார்க்கெட்டில் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு சாதாரண ஒரு ரீட்டைல் பீப்புள்னால புரிஞ்சிக்க முடியாத பல தகவல்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஸ்டாக்கெல்லாம் ஏன் இறங்கி கிடக்குன்னா, அந்த ஸ்டாக்லாம் சில பேர் வச்சுருக்காங்க அதனால் இறங்கி கிடக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது ஜென்ரலாக கேட்குறது. அப்படி இல்லை, நம்ம வச்சிருக்கிறதுனால ஒரு ஸ்டாக் இறங்குன்றது வேறு டிபார்ட்மெண்ட். பட் இருந்தாலுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கொஸ்கார்ப் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒருக்கா கூட அவன் நெகட்டிவ் லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரி அவன் போனதில்லை. இந்த சமயத்தில் அவனுடைய ஸ்டாக் பியும் அவனுடைய இண்டஸ்ட்ரி பி பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இவன் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். கடந்த 3 வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் ஜம்ப் அடித்தான். இப்போ இறங்குறது வேற. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா பங்குகளுமே பெரும்பாலும் இறங்கிட்டு தான் இருக்கான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருந்தப்பவே இறங்கி இருந்த பங்குகள் அப்படின்றதுல இந்த கொஸ்கார்ப் அப்படின்னு வருது. அதே மாதிரி தான் இந்த டேன்லா அப்படின்ற கம்பெனி, அவங்ககிட்டையும் கடன் என்பதே கிடையாது. இன்னைக்கு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி அவங்க ஒரு சப்சிடரி இன்கார்பரேட் பண்ணுறாங்க. இதே ஒரு செய்தி தான். அதுக்கு வந்து காலையில் ஒரு ஷேர் வந்து கிட்டத்தட்ட 7% மேல் நோக்கி ஏறினான். ஸோ இந்த மாதிரி செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ் மாதிரி இவனுக்கு இது ஏறுவானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கிடைத்த பரிசு கும்பா பரிசு 2% இறங்கி தான் இருக்குது. இந்த ஸ்டாக்லேயுமே என்ன செய்தினா அவன் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அதே மாதிரி இவனுடைய ஸ்டாக் பி என்பது இண்டஸ்ட்ரி பி விட கம்மியாக இருக்குது. இவனுடைய லாபம் என்பதும் தொடர்ந்து 1000 கோடிகளாக சில மாதங்களை சில குவார்ட்டர்களாக அவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். பட் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஷேர் தற்போதைக்கு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா 52 வீக் லோ என்பது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் புரிந்து கொள்ள முடியாத புதிர்கள் என்று நிறைய இருக்கிறது. அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் வாங்கினாவே அது ஒரு கும்பா குட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் அது மனசு வெக்ஸ் ஆகி சொல்கிறவங்க தான். இன்றைக்கும் கோல்டு ப்ரைஸும் பிட்காயின் ப்ரைஸும் ரெண்டுமே வாழ்க்கையினுடைய உச்சத்தில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. எங்ககிட்ட இருக்கியா நியூஸு, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஃபேமஸான சில பங்குகள் ஏறிச்சு அப்படின்ற மாதிரி கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனி இன்றைக்கி ஒரு 9% ஏறி இருக்கான். அடுத்து பார்க்கக்கூடிய JSW இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு 7% மார்க்கெட்டில் ஏறி இருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்படி மார்க்கெட் நம்மளை போட்டு கொலையாக கொள்ளுதே, எங்கே தான் அதனுடைய வீழ்ச்சி நிற்கும், பாட்டம் அவுட் அப்படின்றது எப்போ தான் நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த பாட்டம் அவுட் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸே ஒரு குறிப்பிட்ட லோலேருந்து ஒரு 10% மேல் நோக்கி ஏறணும். கிட்டத்தட்ட 22,800 இருக்கக்கூடிய நிஃப்டி என்பது கிட்டத்தட்ட ஒரு 10% ஏறணும். அப்படின்னா எவ்வளோ வரணும், ஒரு 2000 பாயிண்ட் ஏறி ஒரு 25,000 வந்ததுனா தான் சரி ஓகே இந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிறு நம்பிக்கை வரும். இங்கே அதுக்கே வலிக்கான், இங்கே 50 பாயிண்டே ஏற மாட்டேங்கிறான். இதில் இவன் எங்கே போய் 2000 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி பாட்டம் அவுட் ஆகுறது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ ஒரு இண்டெக்ஸ் இந்த மாதிரி 10% ஏறுறது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும்
கிட்டத்தட்ட ஒரு 30லிருந்து 50%, ஒரு 50% மேல் நோக்கி ஏறினா தான் அது பாட்டம் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு இந்த விப்ரோ அப்படின்ற ஷேர் பார்த்தீங்களா, அவன் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தான். அப்போ இவன் எப்போ பாட்டம் அவுட் ஆயிட்டான், அதாவது எந்த இடத்துல திரும்பினான்னு தெரிஞ்சுக்கணுன்னாவே அவன் ஒரு 30% to 50% ஏறினா தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு 175 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கானா, அப்போ அவன் ஒரு 260க்கு மேலே வந்ததுனா தான் நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. யோ அப்படி 50% ஏறினாவே கும்பிடு ஓட்டு நாங்கள் ஓடி வந்துடுவோமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. பட் எது எப்படியோ பாட்டம் அவுட் அப்படின்றது, அதாவது அவனுடைய வீழ்ச்சியை நிறுத்தி திரும்பிட்டா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறக்கே பல்வேறு பங்குகள் 30லிருந்து 50% ஏறணும். இண்டெக்ஸ்னா இருந்ததுன்னா ஒரு 10%க்கு மேலே அது ஏறினா தான் ஒரு சின்ன பாட்டம், அதாவது அவனுடைய வீழ்ச்சி நிறுத்திருக்கானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இனி எங்கத்த போய் இவனே 5 மாசமா இறங்கிக்கிட்டு இருக்கான், எப்போ வீழ்ச்சி நிறுத்த போறான்னு தெரியல. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு சந்தோஷமான செய்திகள். 7 நாடுகள் நம்மளுடைய யூபிஐ பேமெண்ட் சிஸ்டத்தை உபயோகத்தில் வச்சிருக்காங்க. இதில் மிக முக்கியமான நாடுகளாக சிங்கப்பூர், பிரான்ஸ்ல எல்லாம் கூட நம்மளுடைய அந்த யூபிஐ பேமெண்ட் அப்படின்றது ஒர்க் ஆகுது. இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை படித்தேன். இப்போ கூகுள் பே மூலியமாக பேமெண்ட் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், அது டைரெக்டாக பேங்கிங்லேருந்து பண்ணாமல் ஒரு கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி பேமெண்ட் பண்ணுறோம் அல்லது டெபிட் கார்டை லிங்க் பண்ணி பேமெண்ட் பண்ணுறோம்னா மேபி அதில் சார்ஜஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று படித்தேன். இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். பேடிஎம் இப்படி தான் ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நான் கூட ஏன்டா பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வசதி வாய்ப்புக்காக நான் அப்படியே உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், ஒரு 2 ரூபா 3 ரூபா அடிஷ்னலாக எடுக்கிற மாதிரி ஆயிரும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சு. இதுவே பக்கத்தில் மளிகை கடையில் போய் நான் பண்ணேன்னா எனக்கு அந்த மாதிரி 2 ரூபா 3 ரூபா மிச்சமாக தான் செய்யும். பட் இருந்தாலும் பழகிடுச்சு. எனக்கு என்ன பயம்னா, ஒரு காலத்தில் என்னையே இவனுக்கு எல்லாருமே இப்படி சம்பாதிக்கிறானுங்க, ஆனால் பணத்தை மெயின்டைன் பண்ணுறது நம்ம. அப்போ இவங்க பாட்டுக்கு யூபிஐயில் இத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, நம்மளுக்கு அதில் ஒன்றுமே வராமல் இருக்கே அப்படின்ற மாதிரி என்னைக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கன்வீனியன்ஸ் யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்லாம் போய் நின்னோம்னாக்கா முதல்ல 5க்கு மேலே எடுத்தோம்னா சார்ஜும்பாங்க, ஃப்ரீ தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் லைனில் வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்கணும். உள்ளே எல்லாம் 4-5 கார்டை வச்சுக்கிட்டு ஒரே ஆள் எடுத்துக்கிட்டு இருப்பான், நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். அப்போ ஒரு காலத்தில் இந்த யூபிஐக்கு எந்தையாவது ஒரு சார்ஜ் பேங்கிங் அக்கௌண்ட்லேருந்து பண்ணாலும் ஏதாவது சார்ஜ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், பயமாக இருக்குது. பேடிஎம் எல்லாம் ஒரு ரீசார்ஜுக்கே 2 ரூபா 3 ரூபா எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 4-5 யூபிஐ பேமெண்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கு 2 ரூபா 3 ரூபா போச்சுன்னா, அப்போ ஒரு நாளைக்கு 10 ரூபா போச்சுன்னா ஒரு மாதத்துக்கு 300 ரூபா 400 ரூபா ஒரே ஆளுக்கு போக ஆரம்பிச்சிடும். எது எப்படியோ இந்த கூகுள் பேல இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். நண்பர்கள், உங்களுக்கு தெரியாதில்ல, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், டிசிஎஸ் போன்ற பல்வேறு கம்பெனிகள் தான் மிகப்பெரிய கம்பெனிகளாக மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனிகளாக இருக்குது. ஆனால் இன்னுமே சந்தைக்கே வராத புத்தம் புது ரோஜாவாக உள்ள சில பங்குகள்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய பிஎஸ்சி வந்துடுச்சு. ஆனால் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரல. ஸோ அவன் இந்த ட்ரீம் 11 ஜீரோ தான். அவங்களுமே அவங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, எங்கள் ஜொமேட்டோ வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கேபிட்டல் வந்து நல்லா ட்ரேடிங் ஆகி அவன் சென்செக்ஸ்குள்ளேயே போயிட்டானுங்க. அப்போ ஜீரோதெல்லாம் வந்ததுனாக்கா அது ஒரு புரோக்கர் தான். ஏஞ்சல் ஒன்னை விடவும் அதிகமான ஒரு மார்க்கெட் கேபிட்டலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோகோ போன்ற பல்வேறு கம்பெனிகள் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் இருக்குது. ஒரு பொண்ணு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு எப்படிம்மா எந்த மாதிரி மாப்பிளமாக பார்த்து கட்டி வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டோம்னாக்கா அவங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இப்படி நம்ம பணம் கீழே கும்பப்பாடி படுத்து கிடக்கு, எவ்வளவு வேகமாக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அவங்க நிறைய பேர் இந்த கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரியான பங்குகள் தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வெறும் 750 ரூபா ரேட்டில் மிகவும் கீழே படுத்து கிடந்தான் பங்கு. கிட்டத்தட்ட 4 நாளில் மிக வேகமாக தன்னுடைய பழைய ஹை அப்படின்றது வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 6000-7000 ஷேர்களில் ஏதோ 1-2 அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. எப்படிங்க சந்தோஷம் வரும்? எப்படி சந்தோஷம் வரும்? கிட்டத்தட்ட 6000 பங்குகளில் ஒரு 4000-5000 பங்குகள் இந்த மாதிரி மேல் நோக்கி திரும்பி 4-5 நாளில் வந்துடுச்சு அப்படின்னா கூட மார்க்கெட்டில் சந்தோஷம் வரும். அந்த மாதிரி வராத வரைக்கும் இது போன்ற 1-2 பேர்த்துக்கு தான் மகிழ்ச்சி வரும். மற்றவங்கெல்லாம் அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ மிக வேகமாக திரும்பி தன்னுடைய பழைய கையை வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா அது இது போன்ற பங்குகள் மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் மட்டும் எப்படின்னு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு செந்தில் அவர்கள் வந்து கேட்பார் கவுண்ட் பண்ணி பார்த்து. அதுவாடா நான் அல்வா வாங்கிட்டு ஆத்தோரமாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேர் மட்டும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அதாவது இதனுடைய சமீபத்தினுடைய 1 மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையில் ட்ரேட் ஆகிருக்கு. 1 மந்த் ஹையில் கிட்டத்தட்ட 6% ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
பட் இருந்தாலுமே இந்த செயில் அதே குரூப்பை சேர்ந்த மெட்டல் செக்டரை சேர்ந்த பங்குகள் தான் செயில், அவன் வந்து இன்னும் 1 இயர் லோ அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எங்களுக்கு எப்போ சந்தோஷம், அல்வாவும் பூவும் வாங்கிட்டு நாங்கள் எப்போ ஆற்று பக்கம் போகிறது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாடா ஸ்டீலுமே இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வந்து 2% ஏறி இருக்கான். பட் அவனுமே எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் லோ பக்கத்தில் இருக்கான். நேஷனல் மின் ஒரு பங்கு அவன் வந்து 1 இயர் லோ பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் சமீபத்திலேயே 6 மாதம் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ மெட்டல் பங்குகளே நீங்கள் மட்டும் எப்படின்னே நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹிண்டால்கோ பங்கு தான் சமீபத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றவங்க எல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஒத்த நொடியில தான் என் சித்தம் கலங்கிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மனசு வலிக்கிற மாதிரி இறங்கின பங்குகள் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிஎன்ட் இருக்குது, எம்என்டம் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செய்தி இருக்குது. அசாக் இந்தியா அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எம்என்டம் எடுத்தோம்னா அவங்க ரைட்ஸ் இஷ்யூக்கு குரூப் கம்பெனிஸில் அப்ளை பண்ண போகிறாங்கன்ற ஒரு செய்தி, சயின்ட்டுக்கு சமீபத்தில் சிஇஓ ஒருத்தர் பதவி ஏற்கிறார் அப்படின்ற செய்தி, இது போன்ற செய்திகளில் இப்போ அவன் இந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் இறங்கி கிடக்கு. நண்பர்களே, இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கம்பெனி ரெனேபிள் பவர் ஜென்ரேஷன் போன்ற செக்டர்லையும் இருக்குது. இந்த கம்பெனியில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இவங்க லாபம் என்பது ஒரு நிலையான வருமானமாக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் எல்லாம் கிடையாது, அப்படியே அவங்களுடைய லாபத்தை மட்டும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் இன்வெஸ்டர் ஹோல்டிங்கில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக்ல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கினுடைய விலை தற்போதைக்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதனுடைய சமீபத்தினுடைய தகவல்களின்படி இவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2625 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இந்த 2625 கோடி அப்படின்றது அவங்களுடைய கடனை விட அதிகமாக அப்படின்னா கண்டிப்பாக கடனை விட அதிகம் தான். ஏன்னா கடன் என்பதே அவங்ககிட்ட இப்போதைக்கு இல்லை. அதனால் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்பதுதான் கடனை விட அதிகமாக இருக்கிறது. ஊற்றிக்கிச்சு வாங்கின பல ஷேர்கள் ஊற்றிக்கிச்சுன்னு பல பேர் சோகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் நியூஸ் ரெட்டிங்டன் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு மறுபடியும் தன்னுடைய வாழ்நாள் உச்சத்தை 1 இயர் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 7% அப்படின்றது ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைக்கு அது 52 வீக் லோ அப்படின்ற ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல மாதங்களாக கடந்த நவம்பர் மாதத்தில் தான் அந்த ஸ்டாக்ல ஒரு ஹை வால்யூம் அப்படின்றது நடந்திருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இந்த ஸ்டாக்கினுடைய ஹை வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. இவர் தெரியல, இவர் தான் கும்ப நாயகன், தொடர்ந்து பல மாதங்களாக இறங்கி கொண்டே இருந்தார் அப்படின்ற பேர் வாங்கினது எந்த பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கெய்ன்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு பங்கு. அவன் பாட்டுக்கு 8000 ரூபாயிலிருந்து ஸ்வங்கி 4000 ரூபாய் வரைக்கும் இறங்கிட்டான். அப்படி இறங்கின பங்குல இன்னைக்கு வால்யூம் என்பது கொஞ்சம் நடந்திருக்கு. நண்பர்களே, நேற்று க்ளோசிங் ப்ரைஸை விட இன்னைக்கு திடீர்னு மிகவும் அதிகமாக ஓப்பன் வச்சதுன்னா அதை கேப் அப் அப்படிம்பாங்க. அந்த வகையில் இந்த எல்டிடிஎஸ் அப்படின்ற ஷேர் தன்னுடைய லோவை உடைக்காம ஒரு மாதிரி நின்று ட்ரேட் ஆகிட்டு கொண்டிருந்த அந்த பங்கு திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல, இன்னைக்கு கேப் அப் அப்படின்ற மாதிரி நேற்று க்ளோசிங் ப்ரைஸை விட ஒரு கேப் விட்டு ஒரு கேப் அப்பாக இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு செய்தி. இந்த கேப் அப்புக்கு பேர் தான் ட்ரெண்ட் ரிவர்சலா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்பாங்க. அப்படி கிடையாது. ட்ரெண்ட் ரிவர்சல் என்பது கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவனுடைய பழைய லோவை தாண்டி ரொம்ப தூரம் மேல் நோக்கி வந்ததுனா தான் அதை பார்க்கறக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிம்பாங்க. மற்றபடி கீழே விழுந்துட்டு லேசாக திரும்பினாவே அதை பார்க்கறக்கு ஏதோ திரும்பின மாதிரி சில பேர்த்துக்கு தோணும். ஆனால் உண்மைக்கு பாட்டம் அவுட் அப்படின்றது எப்போ ஒருத்தருக்கு தெரிய வரும்னா அவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினா தான் ஒரு ஷேர் கீழிருந்து ஏறினாங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி மேலிருந்து கீழே குப்பரை விழுந்தா தான் அவன் விழுந்தான்னே தெரிய வரும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எதுவுமே நினைக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துரும். ஸோ ஒரு ஸ்டாக் விலையினுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் யோசிக்கணுமே ஒழிஞ்சு என்ன நடந்து முடிஞ்சுதோ அதை வச்சு யோசிச்சோம்னாக்கா அதிலிருந்து நம்மளுக்கு 10 பைசா பிரயோஜனம் என்பது இல்லை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் அது எந்த ஒரு விலையில் இருந்தாலும் இங்கிருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும், இங்கிருந்து மேலே போனால் என்ன ஆகும், இப்படியே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய யோசித்து வச்சுக்கிட்டா தான் முடிவெடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த வால்யூம் கடைசியில் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஐஆர்இடிஏ அப்படின்ற ஷேர் தன்னுடைய வளர்ச்சி பாதையில் இருந்த பொழுது ஊரே அவனை பார்த்து பார்த்து வாங்கிறது முக்கியமாக ஒரு லிக்விடிட்டி என்பது ரொம்பவும் அதிகமாக இருந்த பங்கு தான் இந்த ஐஆர்இடி.
அதுக்கப்புறம் அவனுக்கு டிமாண்ட் என்பது இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் பெருசாக வால்யூம் என்பதே இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 52 வீக் லோன்லேயே போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து இன்னைக்கு இதனுடைய வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டாக் நியூஸில் செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த விஜயா டைனாஸ்டிக் அப்படின்ற ஷேர்லையும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய வால்யூம் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் இது 200 days மூவிங் ஆவரேஜையும் தாண்டறதுக்கு முயற்சி செய்கிறது அப்படின்றதா செய்தி. யோ நிஃப்டி, நீ தொடர்ந்து 200 days மூவிங் ஆவரேஜ் கீழேயே இருக்க. உன்னால் உனக்கும் மரியாதை இல்லை, உன்னால் எங்களுக்கும் வீட்டம்மாகிட்ட மரியாதை இல்லை. நீ எப்போ தான் திரும்பி பழையபடி சந்தோஷமாக வருவ? ஒரு காலத்தில் உச்சத்தில் பறந்துக்கிட்டு இருந்தப்போ எல்லாரும் எங்களை பார்த்து ஏய் நல்லா இருக்க ஜாலியாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மறுபடி எப்போ தான் நீ எங்களுக்கு அந்த ஜாலியை கொடுப்ப அப்படின்ற கேள்வி இந்த நிஃப்டி முன்னாடி விடை வச்சு இந்த வார கரிகஞ்சிக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத கரிகஞ்சியாக முடிஞ்சிருச்சு அப்படின்றத தெரிவித்துக்கொண்டு இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தேன்னு எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.